வீடியோ போட்டு ஃபாலோவர்ஸ் ஏத்துறதுக்கே நான் அவ்வளவு கஷ்டப்பட்டேன். ஆனா அந்த ஃபாலோவர்ஸை தக்க வச்சுக்கிறதுக்கு அதை விட அதிகமா கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காது. கஷ்டப்படாம கிடைக்கிறது என்னைக்குமே நிலைக்காது. ஹலோ கைஸ், மதுரையில இருந்து காரைக்குடி வரைக்கும் பஸ் டிராவல் பண்ண போறேன். இந்த எஸ்கேடி பஸ்ஸை வெளியில ஒரு வீடியோ, உள்ள ஒரு வீடியோ எடுத்துட்டு ஒரு விண்டோ சீட்டா பார்த்து உட்காந்துட்டேன். 8:59க்கு மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பஸ்ஸையும் எடுத்துட்டாங்க. பஸ் எடுத்து கொஞ்சம் தூரம் போனதும் கண்டக்டர் அண்ணன் டிக்கெட் கொடுக்க வந்தாங்க. மதுரையில இருந்து காரைக்குடி வரைக்கும் 65 ரூபாய் டிக்கெட் சார்ஜ் பண்ணாங்க. டிக்கெட்டை வாங்கிட்டு வெளியில வேடிக்கை பார்த்துக்கிட்டே டிராவல் பண்ணிட்டு வந்தேன். ஒரு 2-3 வாரத்துக்கு தொடர்ந்து நான் வீடியோ போடாம இருந்தப்போ என்னோட சேனலோட ரெப்யூட்டேஷனே குறைஞ்சிடுச்சு. நிறைய பேருக்கு என்னோட பழைய வீடியோஸ் கூட சஜஸ்ட் ஆகாம போயிடுச்சு. ஏன்னு பார்த்தா சோசியல் மீடியால ஆக்டிவா இருக்கணுமாமா. இந்த பஸ் மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட்ல எடுத்து ஒத்தக்கடை, மேலூர், கீழவளவு, SS கோட்டை, திருப்பத்தூர், பிள்ளையார்பட்டி, குன்றக்குடி, கோவிலூர், காரைக்குடி வழியா தேவக்கோட்டை வரைக்கும் போறாங்க. நான் காரைக்குடியில இறங்கிட்டேன். பஸ்ஸோட டைமிங்ஸை வீடியோல மென்ஷன் பண்ணிருக்கேன். நீங்க யாராச்சும் இந்த பஸ்ல டிராவல் பண்ணி இருந்தா உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. 10:58க்கு காரைக்குடி பஸ் ஸ்டாண்டை ரீச் பண்ணிட்டாங்க. என்னை சேஃபா கூட்டிட்டு வந்த டிரைவர் அண்ணனுக்கும் கண்டக்டர் அண்ணனுக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன். வீடியோ அவ்வளவுதாங்க. வீடியோவை லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இது வெறும் டிராவல் இல்லைங்க. Information is wealth.